ஹாய் வியூவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அவேர்னஸ்க்காக தான். அது மட்டும் இல்லாமல் நேற்று பார்த்தீங்கன்னா மார்க்கெட் லீவாக இருந்தாலும் கூட இரண்டாவது முறையாக நேற்று தங்கத்தோட விலை வந்து அதிகரிச்சிருந்தது. 22 கேரட் பார்த்தீங்கன்னா ரவுண்டாக 11,500 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. ஒரு சவரன் 92,000 ரூபாய்ங்க. அதாவது ஜிஎஸ்டி அந்த டையிங் சார்ஜ் அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் 22 கேரட் ஒரு பவுன் பார்த்தீங்கன்னா 92,000 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் 24 கேரட் 12,545 ரூபாயாகும். ஒரு சவரன் 1 லட்சத்தை தாண்டி 1,360 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. வெள்ளியோட விலையும் பார்த்தீங்கன்னா 200 ரூபாய்க்கு 10 ரூபா தாங்க, இல்லை ஒரு கிராம் பார்த்தீங்கன்னா 190 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்கு. இது மார்க்கெட்டோட விலை நிலவரம். இந்த போர்டு ரேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜுவல்லரி நகை கடையிலெல்லாம் வந்து உங்களுக்கு நகையாக வாங்கும் பொழுது இந்த ரேட் சொல்கிறாங்க. ஆனால் வந்து நீங்கள் காயினாக, அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸில் தங்கமாகட்டும் வெள்ளியாகட்டும் நீங்கள் வந்து வாங்குறீங்க, காயினாக வாங்குறீங்க அப்படின்னா இப்போ கிராம் இருக்குது. இப்போ ஒரு கிராம் வந்து 22 கேரட் 11,500னா அதை விட சேர்த்து மேலே 200 ரூபாய் வந்து எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க, சார்ஜ் பண்ணுறாங்க. அதாவது ஜிஎஸ்டி அந்த டையிங் சார்ஜ் இல்லாமல் 200 ரூபாய் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது 200 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு உடனடியாக வந்து காயின் கொடுக்கப்படும். அப்படி இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு ஒரு 15 நாள் கழித்து உங்களுக்கு வந்து காயின் தரோம், அமௌண்ட் ஆனால் வந்து ஃபுல்லாக பே பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி நிறைய கடையில் வந்து சொல்லறதா வந்து இப்போதைக்கு தகவல் கிடச்சிருக்குங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு மார்க்கெட் ரேட் இதாக இருந்தாலும் கூட மேலே எக்ஸ்ட்ராவாக வந்து கிராமிற்கு 200 ரூபாய் கேட்குறாங்க. உடனடியாக வேணும் அப்படின்னா 200 ரூபாய் கொடுக்கணும், அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்கிக்கிங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க. அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நகை செய்கிறவங்களாம் வந்து கிலோவில் வாங்குவாங்க. ஸோ கிலோவுக்கு பார்த்தீங்கன்னா 2 லட்ச ரூபாயிலேருந்து 3 லட்ச ரூபா வந்து எக்ஸ்ட்ரா வந்து கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரியும் தகவல் வெளியாகிட்டு இருக்குங்க. இப்போ வந்து கோல்டு ஆகட்டும் சில்வர் ஆகட்டும் ரொம்ப டிமாண்ட் இருக்கிறதுனால இந்த மாதிரிலாம் வந்து போயிட்டுருக்குது அப்படிங்கிற மாதிரியும் கேள்விப்பட்டிருக்கேங்க. ஸோ பார்த்துக்குங்க. நீங்கள் நகை வாங்குற மாதிரி இருந்தால் என்ன மாதிரி வந்து வேஸ்டேஜெல்லாம் போடுறாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸில் வாங்குறீங்கன்னா நீங்கள் வந்து காயினாக வாங்கினாலும் கூட இது மாதிரி எக்ஸ்ட்ராலாம் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ ஒவ்வொரு கடையில் இப்போ பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு ஆஃபரும் போயிட்டுருக்கு. ஸோ அதெல்லாம் நீங்கள் மைண்ட் பண்ணி கால்குலேட் பண்ணி எந்த கடை உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ கோல்டு காயினுமே நீங்கள் வாங்கினீங்கன்னா அது காயின் தானே அப்படின்னு சொல்லிட்டு வராமல் அதை வந்து நீங்கள் வந்து கேரட் மீட்டர் வச்சு 22 கேரட் கரெக்டாக இருக்கா, 24 கேரட் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கிங்க. ப்ளஸ் ஹெச்யூடி நம்பர் இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணுங்கள். ஏன்னா வந்து தங்கம் விலை 92,000ங்க 22 கேரட், அதுவே 24 கேரட் 1 லட்சத்தை தாண்டிடுச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஜிஎஸ்டி ப்ளஸ் வந்து டையிங் சார்ஜ் 1% போட்டிங்கன்னா கூட கிட்டத்தட்ட ஒரு 4,000 ரூபா கிட்ட நீங்கள் எக்ஸ்ட்ரா கொடுத்து தான் வாங்குற மாதிரி இருக்கும். அதனால் வந்து நல்லா பார்த்து தெளிவாக வந்துட்டு அது கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி வாங்குங்க. ஏன்னா வந்து இது ஒரு வந்து இப்போ நிறையா ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுனால போலியாக வந்து வர்றதற்கும் வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால் வந்து உங்களுடைய மணி நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாரித்து அதை சேர்த்து வச்சு அதை வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸில் கொண்டு போகிற இடத்துல கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கிங்க. அதே போல் தாங்க பேங்க்கில் நீங்கள் வந்து நகை அடமானம் வச்சுருக்கீங்க அப்படின்னா திருப்பி வாங்குறப்ப கொடுத்துட்டாங்கன்னா அப்படியே வாங்காதீங்க. அதை வந்து வெயிட் செக் பண்ணி பாருங்கள். ப்ளஸ் அது உங்கள் நகை தானான்னு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் வந்து அதில் உங்களோட நகை உங்களுக்கு பார்த்தாவே தெரியும்ல கரெக்டாக இருக்கா. அதாவது இப்போ ஒரு வளையலாக இருந்தாலும் சைஸாக இருக்கா, கரெக்டாக சைஸான கரெக்டாக இருக்கா, அதே மாதிரி செயினாக இருந்தாலும் அந்த லென்த் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். வெயிட்டு கண்டிப்பாக அடமானம் வச்ச நகையை திருப்பும் பொழுது நீங்கள் அதை வந்து கவனமாக பார்த்துக்குங்க. ஏன்னா நகையோட விலை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. போலியாக மாற்றுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய இடத்துல அது நடைபெற்றுட்டு இருக்குதுங்க. அதனால தான் வந்து உங்களுக்கு இந்த அவேர்னஸ்க்காக இந்த வீடியோ போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நாளைக்கு தங்கத்தோட விலை வந்து அதிகரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தகவல் வெளியாக இருக்குது. பார்க்கலாங்க நாளை காலை 8 மணிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத. அது மட்டும் இல்லாமல் தீபாவளி சமயத்தில் 12,000 தொடுவதற்கு ஈஸியாக தொடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா வீக் டேஸில் நம்மளுக்கு வந்து ஒர்க்கிங் டேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6 நாள் தான் இருக்குது. ஸோ எதாவது இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணிக்கிங்க. ஸோ வந்து இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸில் பண்ணுற மாதிரி இருந்தால் நிறைய கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட் சேர்த்துனா கூட டிஜி கோல்டு இருக்குது, இல்லை சீட்டு கட்டுற மாதிரி இருந்தால் சீட்டு கட்டுறது, இது மாதிரிலாம் நீங்கள் பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தங்கத்தில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணி வைங்க. ஓகே வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ்.